அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ஃபுல் ஏசி 10 ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக நம்ம போயிருந்தோம். கஸ்டமர் வந்து நியர்பை காரைக்குடி வசந்தன்கோவில் வாங்கியிருந்தாங்க. 10 ஏசி 3 ஸ்டார் இன்வெர்ட்டரு. நாம் போய்ட்டு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். உங்கள் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது 1 டன்னு 3 ஸ்டாரு. இதில் வந்து ஸ்டெபிலைசர் வித் ஸ்டெபிலைசரோடய வாங்கியிருந்தாங்க. டோட்டலாக வந்து இதில் வந்து பைப் லைன்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாகவே வந்திருந்தது. உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் கிட் இதுலேயே வந்துடும். கம்யூனிகேஷன் ஒயர் வந்துடும். நம்ம எல்லா ஏசியுமே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு மெயினாக அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடல் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே மாடலாக இருந்தால் இன்டோர் அவுட்டோர் மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் மாடல் வைஸ் வேறு இருந்தது, இன்டோர் அவுட்டோர் வந்து வேறு மாடலுங்கிறது கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் 1 டன்னால உங்களுக்கு 3/8 அதாவது 3/8 1/4 அதான் பைப் லைன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 மீட்டர் காப்பர் கிட்டு வந்துடும். 3 மீட்டர் கம்யூனிகேஷன் ஒயரும் இதிலே வந்துடும். உங்களுக்கு வந்து இது சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி. இது ஹோட்டல் வந்து எப்படின்னா இது லாட்ஜ் மாதிரி. நம்ம இண்டிவிஜுவல் ரூமு ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி ஏசி. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி பக்கத்தில் ஸ்ரீராம் நகர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். காப்பர் கிட்டு எல்லாமே நம்ம காப்பர் கிட்டு இதில் எதுவுமே லென்த்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா பைப் லைன் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் இதில் பண்ணி கொடுத்தோம். அதே போல் ஸ்டாண்டு வந்து வேலர்ஃபுல் சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதையுமே பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அதே போல் இது கஸ்டமர் எல்லா ஏசியுமே கம்பல்சரி ஸ்டெபிலைசர் வாங்கியிருந்தாங்க. ஸ்டெபிலைசரும் நம்மளே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன் இந்த ஏசிக்கு எல்லாம் ஸ்டெபிலைசர் போட்டிருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் போட்டே ஆகணும். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இல்லை, நமக்கு மெயின் சிட்டியில் இருக்கீங்க, தனி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவில் இருக்கும்னா கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் போட்டு யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் பைப் லைன் பார்த்திங்கன்னா எல்லா ஏசியுமே பைப் லைன் அதிகமாக தான் தேவைப்பட்டுச்சு. எல்லா பைப் லைனுமே நம்ம வெல்டிங் ஃப்ரேசிங் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். மெயினாக நம்ம இந்த ஏசிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் டேப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். காட்டன் டேப் எதுக்கானு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். பைப் லைன் அதே போல் வெல்டிங் பண்ணுறது ஸ்விட்சிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கிளியராக பண்ணி கொடுங்க. சப்போஸ் நம்ம வெல்டிங் கிளியராக இல்லை அப்படிங்கிற லீக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அதே போல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக்கம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக்கம் பண்ணி கொடுங்க. பைப் லைன் எல்லாமே நம்ம டெரஸில் தான் வச்சு நம்ம பண்ணி கொடுத்தோம். பைப் லைன் எல்லாமே நீட்டாக ஒயரிங் இன்க்ளூடராக சேர்த்து நம்ம டேப் அடித்து நீட்டாக பெண்டர் போட்டு பெண்ட் பண்ணி அவுட்டர் யூனிட்டுக்கு நம்ம பைப் லைன் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு 5 ஏசி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இன்னொரு 5 ஏசி வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்துச்சு. உங்களுக்கு எல்லா ஏசியுமே நம்ம டெரஸ், அதாவது 10 யூனிட்டுமே வந்து அவுட்டர் யூனிட் வந்து டெரஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக ஒரே லெவலில் வர மாதிரியே நீட்டாக கிளாம்பு அவுட்டர் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டீம் எல்லாமே பயங்கரமாக வேலை பார்த்தாங்க. அன்றைக்கி 2 நாளில் 10 ஏசி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஒரே நாளில் பண்ணியிருக்க முடியும். இது வந்து பைப் லைன் அதிகமாக வந்ததுனால ஒரு நாள் ஃபுல்லாகவே பைப் லைன் லே பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருச்சு. அடுத்த நாள் வந்து இன்டோர் அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருச்சு. அதனால் நம்ம 2 டீம் போயிருந்தாங்க. 2 டீமுமே நீட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 நாளில் முடிச்சு கொடுத்துட்டாங்க. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கஸ்டமர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. இங்கே வந்து மெயின்டெனன்ஸுன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜர் மட்டும்தான் இருந்தாங்க. நம்ம எல்லாமே ஃபோன் கான்டாக்டில் கஸ்டமருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக நீட் அண்ட் கிளியராகவே பண்ணி கொடுத்து 10 ஏசியுமே கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காட்டி ரன் பண்ணி காட்டி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டோம். கஸ்டமர் அங்கே வெளியிலேருந்தே நமக்கு எல்லாமே ஓகே பண்ணாங்க. பேமெண்ட் அவங்களே அங்கேருந்தே பண்ணிட்டாங்க. நிறையா கஸ்டமர் கேட்குறீங்க இன்ஸ்டலேஷன் அமௌண்ட்டு நம்ம என்ன அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்க. இன்ஸ்டலேஷன் அமௌண்ட்டுங்கிறது ஒவ்வொரு ஷோரூமை பொறுத்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். நம்ம வந்து ஆத்தரைஸ்ட் டீலர்னால உங்களுக்கு மெயினாக கஸ்டமர் ஷோரூமில் என்ன அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம எடுக்கிறது. நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பர்சனல் கஸ்டமருக்கு மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறது. இது ஆத்தரைஸ்ட் டீலர்னாலும் நம்ம கஸ்டமர் ஷோரூமில் என்ன அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குறது. எல்லா ஏசியுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வேக்கம் பண்ணி கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மெயினாக வேக்கம் பண்ணும் போதே உங்களுக்கு லீக் டெஸ்டிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேக்கம் நின்றுச்சுன்னா லீக் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாமே கேஸ் ஓப்பன் பண்ணி கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காட்டிட்டோம். ஆன் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரிமோட்லேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லா ஏசிக்குமே ஒரே ரிமோட் செட் ஆகும். அதே போல் 10 ஏசிக்கும் தனித்தனி ரூம்னால தனித்தனி ரிமோட் எல்லாமே உங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம்.
மெயினாக வந்து இதில் நம்ம எல்லாமே வந்து இன்னர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் ஃப்ளாரிங் பண்ணியிருக்கோம். இன்னர் ஃப்ளாரிங்னா பைப்லைன் வந்து அவுட்டரில் போய் நம்ம டைட் பண்ண முடியாது ஆப்ஷனில். இன்னர்லேயே கனெக்ஷன் வர்ற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். இன்னர் கனெக்ஷன் பண்ணுறது மெயினாக நம்ம வாட்டர் ஸ்லோப்பிங் ஸ்பிட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணுறது வாட்டர் ஸ்லோப்பிங் கிளியராக இருக்கணும். அதனால் ஸ்பிட்ரோல் கரெக்டாக வச்சு நம்ம மெஷர் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ட்ரெயின் லைன் பார்த்தீங்கன்னா போட்டு 2 சைடுமே வந்திருந்தது. அதனால் நோ ப்ராப்ளம். நம்ம ட்ரெயின் லைன் ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்லோப்பிங் வச்சா போதும். சில யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் லைன் ஒரே சைடு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல யூனிட்டை வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் ட்ராப்பிங் உள்ளே லீக் ஆகாத ஃபியூச்சரில் வாட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அது வந்து ஒரு சில யூனிட்டில் வரும், ஒரு சில யூனிட்டில் இப்போ 2 சைடுமே போட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாடலுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மற்றபடி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. எல்லா ஐசியுமே நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக எடுத்து போட முடியல. அதனால தான் ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். எதனா டவுட்னால் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில். நிறையா கஸ்டமரு எனக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணுற டைமில் சைட்டில் இருந்தால் நான் மட்டும் அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை, நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுவேன். சப்போஸ் பண்ண முடியாத டைம் வந்து ஈவினிங் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக எல்லா கஸ்டமருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த கஸ்டமருக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இல்லை. எல்லாருமே நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.